ஷாமிலேருந்து Redmi 12 5G அப்படிங்கிற 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 120 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப் டிராகனோட 4 Gen 2 சிப்செட் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோட இடையில சொல்கிறேன். இப்போ பாக்ஸோட சீலை ரிமூவ் பண்ணி பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மோல் ஆஃப் பாக்ஸ் எடுத்த உடனே நமக்கு மோல ரெட்மியோட 12 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் ஃபோனோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் கொடுக்குறாங்க. இது ஃப்ளெக்சிபிள் கேஸாக இருக்குது. இது பாக்ஸோட உள்ளே கொடுக்குறாங்க. இது போக ஒரு சிம் ஜெட் டூல், USB Type-C கேபிள், 22.5 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், மேலும் குயிக் ஸ்டார்ட் கைட் மாதிரியான விஷயங்கள் பாக்ஸோட தாராங்க. இப்போ இந்த ஃபோன் பேக்கில் இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் டியூல் கேம் செட்டப் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட இருக்குது. பாட்டம் சைடில் நமக்கு Redmi 5G பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபோனோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. இந்த பவர் பட்டனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஃபோனோட டாப் சைடில் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இது இப்போ இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டை கூட நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இது இப்போ ஃபோனோட பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், மேலும் ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடு நமக்கு சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரேல நமக்கு 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹைபிரிட் சிம் செட்டை தராங்க. முதல்ல ஃபோனோட பில்டை பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு சரி ஃப்ரண்ட் சைடு சரி நமக்கு கிளாஸ் பாடி கொடுக்குறாங்க. அதாவது கார்னிங் கோல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நமக்கு ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல தராங்க. ஸோ கிளாஸ் பாடி கொடுத்த காரணத்தினால நமக்கு பில்ட் பிரீமியமா இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனில் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் சைடில் நமக்கு இன்ஃப்ராரெட் சென்சர் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபோன் ரிமோட்டாக கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு யூஸ் பண்ணும்போது டிவிலையோ இல்லை ஏசிலையோ இதுலேயும் ரிமோட்டை பயன்படுத்த முடியும். அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.79 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோல LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை நமக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. சைடில் பெசல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. சொல்ல போனால் குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு நீட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு 550 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இண்டோர் லைட் கண்டிஷன்ஸில் நமக்கு நல்லாவே இருக்கும். அவுட்டர் கண்டிஷன்ஸில் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். மேலும் 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுக்குறாங்க. கார்னிங் கோல்ட் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. மற்றபடியாக HDR சப்போர்ட் இல்லை கிடையாது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ நமக்கு யூடியூப்லையோ HDR கண்டென்ட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதாவது தேவைக்கு ஏற்றப்ப ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்க்குற கண்டென்ட்ஸ்க்கு ஏற்றப்ப மாறிடும். அதாவது 30, 48, 60, 90 மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட் தேவைக்கு ஏற்றப்ப தன்னாலே மாறுற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது போக தேவைன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்டை சுவிட்சும் பண்ணிக்கலாம். அதுக்கும் நமக்கு செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே LCD கொடுத்துருந்தா கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. சென்சார்ஸை பற்றி பேசும்போது எசென்சியலான சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் 199 கிராம் வருது. காரணம் நமக்கு கிளாஸ் பாடி கொடுத்த காரணத்தினால இந்த வெயிட் வருது. மேலும் எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்கிற காரணத்தால் நமக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜில் ஈஸியாக இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட UI பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 13 பேஸ் பண்ண MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. MIUI 14 இன்டர்ஃபேஸை பொறுத்தவரையும் நமக்கு பலவிதமான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு UI ஸ்மூத்தாக இருக்குது. ஷாமி நிறுவனம் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரை நல்லா ஃபாஸ்ட் மற்றும் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப் டிராகனோட 4 Gen 2 சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரையும் போகுது. அதாவது கார்டெக்ஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற இந்த ப்ராசரில் கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 613 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு மேலும் இந்த ப்ராசருக்கு நமக்கு 5G சப்போர்ட்டும் கிடைக்கிது. அதாவது 5Gயில் இந்தியாவில் உள்ள எல்லா பேண்ட்ஸும் இதில் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு கேம்ஸ் மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸ் கூட 1-2 கேம்ஸ் விளையாடலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு B கிரேடுக்கும் C கிரேடுக்கும் இடப்பட்ட ப்ராசராக வருது. ஃபோன் 3 டிஃபரெண்டான RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. அதுபடி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் டாப் அண்ட் 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. ஸோ ஓரளவு டீசென்ட்டான ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. இது மூலமாக 1 TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இல்லை இருக்குது. ஸோ இந்த ப்ராசர் ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ப்ராசராக வருது. லாகினஸ் இல்லாமல் நமக்கு ஃபோனில் மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக பண்ண முடியும். பேசிக்கான சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் OSக்கும் அதோட ஃபைல்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 20GB ஸ்பேஸ் பிடிக்குது.
ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாட்டம் ஃபயரிங் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு பயங்கரமாக இல்லை. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா வால்யூம், அதாவது லவுட்னஸை வந்து ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து ரிங்டோன் மேக்ஸிமம் வால்யூமில் வச்சா கூட வந்து நமக்கு வந்து லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவன் மீடியா கன்சப்ஷன் மீடியா பிளேபேக் பண்ணும்போதும் கூட நமக்கு வந்து சவுண்டோட வால்யூம் வந்து ரொம்ப ஒன்றும் லவுடாக இல்லை. அதனால் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 5G நெட்வொர்க் போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4GB LTE வைஃபை 6 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்தவரை 5.1 வருது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து டியூல் கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதில் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா அதாவது 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவில் எடுத்த அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருந்துச்சு. குறிப்பாக வந்து அவுட்டோர் கண்டிஷனில் நல்ல ஒரு பிரைட்டான கண்டிஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்ல கிளாரிட்டியாக இருந்துச்சு, தெளிவாகவும் இருந்துச்சு. க்ளோஸ்அப் ஷாட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து டைனமிக்கான என்விரான்மெண்ட்டில் எடுக்கிற ஷார்ட்ஸில் மட்டும் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடியாக நமக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். குறிப்பாக அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கூட ஓரளவு டீட்டெயில்ஸ் வந்து அதில் தெரிஞ்சுது. கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைம் லேப்ஸ், வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட், நைட் மோட், மேலும் வந்து 50 மெகாபிக்சலுக்கான மோட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம கேமராவோட கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அப்பச்சில் வருது. இதுவுமே வந்து நமக்கு டே டைமில் எடுத்த ஷார்ட்ஸில் நல்லா இருந்துச்சு. போர்ட்ரேட் மோடில் வந்து எஜ் டிடெக்ஷன் டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே, ஸ்க்ரீன் டோன்ஸும் நமக்கு நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கேமரா ஓகே தான். அடுத்தபடியாக நமக்கு வந்து இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னவே பாக்ஸ்லேயே நமக்கு வந்து 22.5 வாட்க்கான நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்ததுனால அப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நமக்கு இந்த ஃபோனில் 8GB ரேம்க்கான விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் இருக்குது. மற்றபடியாக நமக்கு IP53க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. கடைசியாக ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB 200GB ஸ்டோரேஜ் விலை 11999 அப்படிங்கிற ப்ரைசிங்லேருந்து ஆரம்பமாகுது. அதே டாப் எண்ட் போனீங்கன்னா நமக்கு 8GB 200GB ஸ்டோரேஜ் விலை 15499 வரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 சிப்செட் நமக்கு நல்ல ஒரு கேபிளான சிப்செட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டீசென்ட்டான ஒரு டிஸ்பிளே. இது போ கேமரா பில்டு மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. இந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தா இந்த ஃபோன் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து நமக்கு இந்த Redmi Note 12 5G ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 12 5G ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.